ஹாய் காய்ஸ், நான் என்ன எபிசோட் பார்க்க போகிறேன்னா சாப்ரஸ்ங்கிற ஜாப்பனீஸ் அனிம் தான் பார்க்க போகிறேன். லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்பிக்கையோட இந்த எபிசோடு ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த சேனலில் வந்து ரெகுலராக இதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் அனிம் மட்டும் தான் போட போகிறேன். அதை மட்டும் தான் பார்க்க முடியும். சைனீஸ் அனிம் வேணும்னா உங்களுக்கு வந்து நம்ம மெயின் சேனலில் தான் சைனீஸ் அனிம் போடுவேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பொண்ணை ரொம்பவும் கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சுற்றி பல விதமான ஸ்டோன்ஸை வச்சு அந்த பொண்ணு லாக் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு லைட்டாக கண் முழிச்சதுமே வானமே சிகப்பு இரண்டு போயிருக்க மாதிரி தான் தெரியுது. அதே நேரத்தில் ஒரு பிளாக் கலர் டீமன் ஆக்கிய ஒரு பவர் அந்த பொண்ணு அட்டாக் பண்ணுறதுக்கு வரும்போது அந்த பொண்ணு பார்த்துட்டு அலற ஆரம்பிக்குது. அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கிற பவர்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகி அதுலேருந்து ஒரு டிமானிக் ஒரு டிராகன் அசம்பிள் ஆகி வெளில வர ஆரம்பிக்குது. அதை பார்க்கறதுக்கே சும்மா அல்டிமேட் லெவலில் தான் இருக்குது. அந்த பொண்ணு அந்த டிராகனே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா அந்த டிராகன் அவ்வளோ பெருசாக அந்த அளவுக்கு வெளில வந்துட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு கற்று தான் வருது. இவ்வளோ நேரமாக காத்துட்டு இருந்தேன் இதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த செயினை வச்சு அதை வேற மாதிரி அந்த டிராகன் அட்டாக் பண்ணுது. அந்த பொண்ணு இன்னும் நிறைய பேர் வந்து இந்த உன்னை இப்போவே சீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீ பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் இதுதான் உனக்கான தண்டனை அப்படின்னு சொல்லி சீல் பண்ண போகிற லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சீல் பண்ணும்போது தண்டனை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருத்தனை அவங்களுக்குள்ளேயே இருந்த ஆள் ஒருத்தன் குத்தி கொண்டுறான். என்னை பற்றி கவலைப்படாதீங்க, எப்படியாவது அந்த சீல் செலிபிரிட்டி கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்களும் விட்டு கொடுக்காம அந்த டிராகனை இது பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதனால் அந்த டிராகனோட சீல்டு உடச்சிக்கிட்டு அந்த டிராகனும் சும்மா அல்டிமேட் லெவலில் பையனை நோக்கி தான் அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த டிராகனும் போயிட்டுருக்கு. அதை பார்த்த அந்த ஹீரோ இதுதான் ஹீரோட அப்பாவும் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க 2 பேர் மேலே அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பெல்லை போட்டு விட்டுறாரு அந்த டிராகனும். அவரும் அது டென்ஷன் ஆனதான் அந்த டிராகனும் அந்த மொத்த இடத்தையுமே அழிச்சு விட்டுருது, அங்கே ஒருத்தனை கூட விடாமல். அதோட அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு லார்ட் ஆஃப் டார்க் டிராகன் அப்படிங்கிற ஒரு இடத்த தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடமே பார்க்கறதுக்கே ரொம்பவும் பயங்கரமாக இருக்குது. அங்கே ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கே ஒருத்தரையா லைனில் நீ ஒரு ஆள் போ நீ போ அப்படின்னு சொல்லி ஒருத்தரையா காமிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே நம்ம ஹீரோவும் போயிடுறான். இவன் நம்மளான்னு சொல்லி இது சொந்த பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஒரு லுக்கு விட்டதுமே நீங்கள் போகலான்னு சொல்லி அமுச்சு விட்டுறானுங்க. அதே நேரத்தில் ஒரு மார்க்கெட் மாதிரியான பிளேஸ்க்கு தான் நம்ம ஹீரோ அங்கே வந்தாங்க. 2 பேரும் நம்ம கோசா கம்மிங் அப்படியே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்துனதுமே அங்கே ஒருத்தன் வந்துட்டு இருந்ததுமே அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளுங்க மூலமாக அங்கே இருக்க அவங்க கிட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அங்கே இருக்க எல்லாருமே அந்த பணத்தையும் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் எடுக்க போகும்போது இன்னொரு பையன் எடுத்துகிட்டு வந்துடுறான். இது எல்லாமே நம்ம காசுடா, நீ இதுக்கிட்ட அந்த இதை போய் பொறுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கு. நமக்கு அவங்க கிட்ட இருந்து தேவை எல்லாமே அந்த கிராண்ட்ரோ அந்த இது மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான சாப்பாடு காசுன்னு எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம மாஸ்டர் இதுக்கு பேர் திட்டுவார்னு சொல்லி கிளம்புறாங்க. அங்கே இருக்க ஒருத்தர் மட்டும் அந்த வண்டியிலேயே அவரோட வண்டியிலே ஏறிடுறான். வேகமாக போய் அந்த வண்டியில் ஏறினதும் அங்கே இருந்த ஒருத்தனும் கண்டுபிடிச்சிடறான். நம்ம ஹீரோவும் அதை கவனிச்சிடறான். அதே நேரத்தில் அவனும் இவன் உள்ளே வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதுக்காக காத்துட்டு இருந்த மாதிரி இருக்கான். அதே நேரத்தில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் இன்னொருத்தனும் சொல்லிட்டு இருக்கான், இது என்னோட ஆன்சிஸ்டர் கொடுத்துட்டு போன டிராகன் அர்னிங் பதக்கம். இந்த பதக்கம் மட்டும் இல்லாமல் இது ஒரு 10,000 வருஷம் பழமையான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை ஒரு பையன் வந்து அதை பிடிங்கிட்டு போயிடுறான். அது எனக்கு தான் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் அங்கே வந்து பாடி கார்டு வந்து அவனை பிடிச்சி அந்த பதக்கத்தை வாங்கிடுறானுங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோவும் என்னோட ஒரு சோல்ஜர் தன்னோட வெப்பன் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க மாட்டான். அப்போ நான் எடுத்துருக்கேன்னா அப்போ நீயே யோசிச்சுக்கோ இப்போ என்ன ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயத்திலேயே தான் இது பண்ணிடுறான். அதில் நம்ம ஹீரோவும் அந்த காயின்ஸை தேவையானதை கொடுத்துட்டு அந்த டோக்கனையாக நம்ம ஹீரோ வாங்கிக்கிறான். அங்கே இருந்த சின்ன பையனா என்னோட டீம் எல்லாமே சேர்ந்து அவன் பேக்கெட்டில் இருந்தது எல்லாத்தையும் அடிச்சிடலான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நீ என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஹீரோ கிட்ட அந்த காயின்ஸையும் பிடிங்கிட்டு ஓடிடுறானுங்க. இதுமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் இது பதக்கம் என்னோடது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனுங்க இடத்துக்கு வந்து திரும்ப பிடிங்கிட்டு போயிடறான். நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், என்னோட பேர் தான் ஹீரோ, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும். அதே நேரத்தில் உன் பேர் எதுவாக இருந்தால் எனக்கு என்ன கவலை, நீ எதுக்கு என்னோட இதை பிடிக்கிட்டு இருக்கா, எங்ககிட்ட வந்துச்சுன்னா அது எல்லாமே எங்களோட பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பதக்கம் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் இந்த பதக்கத்தை இதை எப்படி எடுக்காம விட மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு அங்கேருந்து அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு யாரோ ஒருத்தன் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு எல்லா பக்கத்துலேயும் தேடிட்டு இருக்கான். இந்த ஃபோட்டோவில் இருக்கணும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அதே நேரத்தில் அது வந்து நம்ம ஹீரோட ஃபோட்டோ வச்சு தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. அவன் இந்த சிட்டிக்கு தான் வந்திருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த மான்ஸ்டர்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இங்கே பக்கத்தில் தான் இருப்பான், கண்டுபிடிச்சி அவனும் சொல்லி பேசிகிட்டு இருக்கு. அதோட சரி கட் பண்ணிட்டு நமக்கோ தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவனும் சொல்லிட்டு இருக்காங்க இருக்கவனும் சொல்லிட்டு இருக்கான், லார்டு நீங்கள் என்ன சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த இது எல்லாமே உங்களுக்காக தான், இது எல்லாத்தையும் மொத்தமாக என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்னால் தந்தாலும் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் அங்கே இருக்க சின்ன பொண்ணு ஒரு பாட்டை போட்டு உடச்சிட்டு நான் தெரியாமல் உடச்சிட்டேன்னு சொல்லுது. அது இடத்துல ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க போதே அங்கே இருக்கிறது அந்த ஸ்டோன் தான் ரொம்ப முக்கியமானது, ரொம்பவும் விலைமதிப்பே இல்லாதது அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஒரு சின்ன ட்ராகன் ஆப்பிளுக்காக போயிட்டு இருக்கும்போதே நம்ம அந்த ஒரு சின்ன வண்டியில் ஏறி வந்த சின்ன பையனும் அந்த ட்ராகனை வச்சு நேக்காக அந்த கிறிஸ்டல் எடுத்துடுறான். அந்த சின்ன எலி இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவன் நம்ம இதை கண்டுபிடிச்சதுமே அவனை இது பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னதுமே அடுத்தபடியாக நம்ம ஒரு பொண்ணை தான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணும் ஒரு நெருப்பு குழம்பு மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்குது. அது வந்து ஒரு ஐஸ் ஆட்ரிபியூட் உள்ள பொண்ணு. அதோட கால் பட்டதுமே அந்த இடம் ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிடுது. அதோட அந்த சீன் எல்லாத்தையும் அந்த பொண்ணு அங்கேருந்து கிளாஸ் ஆகி போயிடுத்து. அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ நில்லுன்னு சொல்லிட்டு அந்த 2 3 பசங்களை விடாமல் துரத்தி தான் வந்துட்டு இருக்கானுங்க. வந்துட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோவும் வேகமாக பில்டிங் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கான். அவனும் அதே போல் வந்துட்டு இருக்கான்.
திடீர்னு அவன் ஒருத்தனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பேருமே வேகமா தான் துரத்தி வந்துட்டு இருக்காங்க. சடனா என்ன ஆகுதுன்னா, ஒருத்தனுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழ விழ போகும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து குறுக்குல நின்னு புடிச்சிடுறான். "பார்த்து மேல வா" அப்படின்னு சொல்லி தான் தூக்குறான். திடீர்னு அங்க வந்து இன்னொருத்தனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த கிராண்ட் குர்டாரோன்னு அவன் திருட போன பஸ்ஸ வந்து மாட்டிக்கிட்டான். தேவையில்லாத அவன் போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவன இப்படி காலையில கொல்ல போறாங்களான்னு சொன்னதுமே எல்லாருமே அங்கேருந்து உடனே கிளம்பிடுறாங்க. நான் போனோம். அப்ப நம்ம ஹீரோவன் அப்ப நம்ம விளையாட்டுலாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்தில சரி ஓகே அப்போ பேட்டில் நடக்கிற இடத்த தான் போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அதே நேரத்தில அங்க அந்த சின்ன பையன கொல்ற இடத்த தான் காட்டுறாங்க. அங்க இருக்க சின்ன பசங்க எல்லாருமே வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க இருக்க பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பண்ணது தப்பு தான். அதுக்காக கொல்றதுல ரொம்ப அநியாயம் தான் சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறான். என் பேர் ஹியோ. நான் ஒரு ஸ்வாட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஸ்வாட்ஸ் மேனான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில அவனுங்கள போய் அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கு. நம்ம ஹீரோவ ரொம்ப அசால்ட்டாவே அதுலேருந்து எல்லாத்துலயுமே ஈஸியாவே டாட்ச் பண்ணிட்டு அவனோட ஸ்வாட வச்சு வேற மாரியே போட்டு தாக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னோட பிளேடு ரொம்ப பவர்ஃபுல் சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணும் தன்னோட பவர்ஸ யூஸ் பண்ணி அங்க இருந்த எல்லாத்துக்குமே வேற லெவல்ல பவர் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கு. அதே இடத்துல நம்ம ஹீரோவும் ஸ்வாட வெளியில எடுத்ததுமே மொத்த பேரையும் வேற மாரியே அது கிழிக்கிற மாரி இது பண்றான். ஆனா ஒருத்தர் கூட கீறலே விடல. ஏன்னா நம்ம ஹீரோ பெருசா யாருக்குமே அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான். மொத்த பேரும் கூட்டி வலிச்சுறாங்க. அதே நேரத்துல ஒருத்தன் வேகமா ஓடி வரான். யங் மாஸ்டர் நீங்க இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. யங் மாஸ்டர் நான் உங்கள ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க தான் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன யங் மாஸ்டர்ன்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருக்க இன்னொரு இதுவும் சொல்லிட்டு இருக்கு. நீ இதுக்கு எல்லாத்துக்குமே நீ மட்டும் தான் காரணம். நீ அவன 10 வருஷம் ட்ரைனிங் எடுத்தா தான் அந்த இத கொல்ல முடியும்னு சொன்ன மாரி இருந்ததுன்னா, அவன் இப்ப இப்படி ஒரு இதுவா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது நீ உன்னால என்னதான் நினைச்சாலும் அந்த ஈவில் டிராகன் உன்னால டிஃபீட் பண்ணவே முடியாது புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் தன்னோட பெட் ஸ்டோன் எடுத்து அட்டாக் ஆக ரெடியாக ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா உங்களுக்கு வெட்டி போயிடுச்சு, நான் தான் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டேல, வாங்கடா ஃபைட் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னதுமே சரி வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஆப்போசிட்ல இருந்தவரும் 2 பேருமே வேற மாதிரி ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்கு. அந்த கிராண்ட் அவரோட ஈவில் பவர்ஸ் எல்லாம் வெளியில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னோட பவர்ஸை ரிலீஸ் பண்ணுது. அதே நேரத்தில் அந்த இதுலேருந்து ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டே ஆகுது. அது மூலமா அதுலேருந்து ஒரு ரெட் கலர்ல திரும்பவும் அந்த போனதுல அவங்க அப்பா, அம்மா இறந்தப்போ என்ன ஆச்சோ அதே இதெல்லாம் இதில நடக்குது. அது எல்லாத்தையும் அங்க இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. அதே நேரத்தில அந்த இடத்துல இருந்து அந்த ஈவில் டிராகன் திரும்பவும் அசெம்பிள் ஆகி வெளியில வர டிராகன பார்க்கறதுக்கே சும்மா அல்டிமேட் லெவல்ல தான் இருக்குது. அதுவும் வெளியில வந்துட்டு தன்னோட பவர்ஸ ரிலீஸ் பண்ணதுக்கு அந்த பொண்ணே ஒரு இது பயந்துருது. ஏன்னா ஒரு ஈவில் டிராகனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோலாம் ஈவில் டிராகன் வந்து எப்படியாவது கண்டிப்பா அழிச்சே ஆகணும். ஏன்னா ஈவில் டிராகனோட இது நம்ம ஹீரோக்கும் ஒரு கம்பைனிங் ஸ்கில் இருக்கும். அந்த கம்பைனிங் ஒரு ஸ்பெல் இருக்கும். அந்த ஸ்பெல் மூலமா தான் 2 பேருமே கன்டின்யூ இருப்பாங்க. ஓகே காய்ஸ் இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க காய்ஸ். பை பை காய்ஸ்.